தனக்கு துரோகம் பண்ண தனக்கு மக்களவைத் தேர்தல் காலகட்டத்தில் குரூஷியல் டைம்ல தனக்கு எதிராக போன எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற தேர்தலில் சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது. வேற அதிமுக இன்னொருத்தர் ப்ரொஜெக்ட் பண்ணா யாரா இருக்குன்னு சொல்லும் போதுதான் கோவை செழியனுக்கு எதிராக மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு ஆதரவா நின்றவரும் மூப்பனார் நாடார்கள் ஆதரவுல எதிர்க்கட்சி தலைவர் ஆக வேண்டிய இடத்துல கொங்கு மண்டலத்தில் உள்ள கொங்கு வேளாளர் அருந்ததியர்கள் மக்கள் ஆதரவுல ஜெயலலிதாவை எதிர்க்கட்சி தலைவராட்டு ஆக்குனவருமான செங்கோட்டையன் அவர்கள் சரியான ஆளுங்கிறது எல்லோரோட பார்வையமா இருக்குது. இந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழை மறைச்சிக்கிட்டு தான் எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு தன் படத்தை போட்டு எடப்பாடி இது வரும்போது ஈர்ப்பு சக்தியும் இல்லை, தோல்வி வளையத்திலும் கட்சியை கொண்டு போயிருக்கிறாரு. வளவங்குடி இடைத்தேர்தலில் 4வது இடம் ரெட்டையில, அதிமுக ஆட்சியை பிடிச்ச புதுச்சேரியில 4வது இடம் ரெட்டையில, கன்னியாகுமரி மக்களவையில் 4வது இடம் ரெட்டையில, நாம் தமிழர் கீழே 3 இடத்துக்குள்ள போயிட்டு அமைப்பு பலம் இல்லாத சீமானோட நாம் தமிழர் கீழே 3 இடத்துக்குள்ள அதிமுக போயிட்டு, அதுவும் ஈரோடு கிழக்குல கண்டிப்பா கண்டெஸ்ட் பண்ணணும். கண்டெஸ்ட் பண்ணலன்னா நாம் தமிழருக்கு அது ஒரு பூஸ்ட் ஆகும். அது எடப்பாடிக்கு லீடர்ஷிப் அடிக்கும், கட்சி அடிக்கும். கட்சின்னு இருந்தா கண்டெஸ்ட் பண்ணணும்னு செங்கோட்டையன் சொல்லியும் கண்டெஸ்ட் பண்ணாத போது செங்கோட்டையன் இனிமேல் எடப்பாடியை வச்சு நம்ம என்ன இந்த கட்சியில இருக்க போகுது, நம்ம கட்சி ஒற்றுமைக்காக அன்னைக்கு கட்சியை உடைக்காண்டான்னு வக்கீல் போன்றவங்கலாம் சொல்லி நம்ம இன்னைக்கு இந்த கட்சியை எப்படி காப்பாற்ற முடியும்? கட்சி அமைப்பே பல இடங்கள்ல மோசமா இருக்குது, பல பகுதிகளில் கட்சி அமைப்பே பலகீனமா இருக்கு, அமைப்பை பலப்படுத்துறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கல. அதே வேளையில கட்சியை கைப்பற்றதுக்கும் கிராப் பண்ணதுக்கும் கிராப்பர் எடப்பாடி இஸ் த கிராப்பர் கிராப் பண்ணதுக்கும் அபகரிக்கிறதுக்குமாக உள்ள வேலையை தான் நடந்துட்டு இருக்குது. தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி எல்லா வேலையும் நடக்குங்கும் போது செங்கோட்டையன் அந்த இடத்துக்குள்ள தன்னோட போர்க்குரலை உயர்த்துறாரு. அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்றுக்கொள்ள முடியல.